நிறைய பேருக்கு இந்த காய் பிடிக்காது. அந்த காயில பண்ண ஒரு கீருங்க இது. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கொடுத்தா ரஸ்மலாய் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வச்சிருக்க பேரு ரஸ்மலாய் பாயசம்ங்க. நானும் அதே பேரை வச்சுட்டேன். நம்புங்க, நான் பண்ண கீர் இந்த முட்டைக்கோஸ்ல பண்ணதுதாங்க. நீங்க சொன்னா கூட யாரும் சத்தியமா நம்பவே மாட்டாங்கங்க. நான் இப்ப காமிக்கிற அளவு முட்டைக்கோஸ்ல பாதிதான் எடுத்தேன். அதை கட் பண்ணி வச்சுட்டேன். ரஃபா கட் பண்ணா போதும், ரொம்ப ஃபைனா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா அடிக்கனமா இருக்கிறத எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கோங்க. அந்த நெய்ல தான் இந்த முட்டைக்கோசை வதக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் பாருங்க. அந்த ஸ்மெல் போகிறதுக்கு நெய்ல வறுத்தா மட்டும்தான் அந்த ஸ்மெல் போகும். சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். வதக்க வதக்க பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வதக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும். இப்ப பாருங்க, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் சும்மா 1 டம்ளர் அளவுக்கு பால் எப்பவுமே காய்ச்சின பாலா எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் எடுத்து ஊத்திட்டு வேக வைக்கும் போது சம்டைம்ஸ் பால் கெட்டு இருந்ததுன்னா வேஸ்டா போயிடும் காய். அதனால எப்பவுமே காய்ச்சின பால், ஆறி இருந்தாலும் சரி ஆறாம இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லைங்க. ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சம் பாதாம், இது எந்த அளவு வேணா எடுத்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதுல எது இல்லைனாலும் தவிர்த்திடலாம், இருக்கிறத மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பால், 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திருக்கேன். 3 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ. குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுருங்க. குங்குமப்பூ கலருக்காகவும் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் பிளேவரும் நல்லா இருக்கும். குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்ப நம்ம வேக வச்ச அந்த முட்டைக்கோசு நல்லா வெந்துருச்சு. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறும் போது ஒரு பக்கம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் அடுப்புல வச்சிருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ள இந்த ஆறின முட்டைக்கோசை நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா ஊத்திக்கோங்க. அதுல இருக்கிற பால், மிச்ச பாலே அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும். நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த காயோட ஒரு இத்தனூண்டு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த மிக்சி ஜார்ல ஒரு 1/2 டம்ளர் அல்லது 1 டம்ளர் தண்ணியோ இல்ல பாலோ கலந்து ஊத்திக்கோங்க. முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் பால் ஊத்திருக்கேன். அப்புறம் பாதாம் முந்திரி ஊற வைக்கிறதுக்கு 1 டம்ளர் பால். அது போக இப்போ 1/2 லிட்டர் பால். அப்ப கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் பால் நமக்கு தேவைங்க. இப்ப இது ஊறினது இருக்கு பாருங்க, அதையும் மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. நான் பரங்கிக்காயில கீர் ரெசிபி போட்டிருந்தேங்க. அப்பவே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க முட்டைக்கோஸ்லயும் இதே மாதிரி பண்ணலான்னு. நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப பாலும் பாருங்க கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இந்த முட்டைக்கோசை அரைச்சு விழுதா குக்கர்ல சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்துங்க. கொஞ்சமா பால் ஊத்திட்டு கலந்து விடுங்க. ஏன்னா நமக்கு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி பால் ஊத்தணும். நிறைய ஊத்தி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுனாலும் வேஸ்ட் ஆயிரும். கம்மியா ஊத்தினாலும் ரொம்ப கெட்டியா கூழ் மாதிரி ஆயிரும். அதனால இப்ப நம்ம அரைச்ச இந்த பாதாம் முந்திரி விழுதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பால் ஊத்தணும். இது ரொம்ப நேரம் பால் ஊத்தி கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த திக்னஸ்க்கு நம்ம அந்த காயோட விழுதே சரியா இருக்கும். இத சுருக்கி 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் ஆக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா ஊத்திட்டு ஒரு கொதி வந்தா போதும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்த அளவாதான் பால் சேர்க்கிறோம். பால் ஊத்தி அதை வத்த வைக்கணும்னு இல்லை இல்லைங்களா? அதனால ஒரு கொதி வந்ததுமே சர்க்கரை நான் சின்ன கப்ல 1 கப் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மீதி இருந்த பாலையும் நான் உள்ள சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதுல பச்சை வாசம் போறக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம நெய்ல நல்லா வதக்கி இருக்கோம். அது போக குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கோம். அதனால பச்சை வாசமே இருக்காது. உங்ககிட்ட மில்க் மெய்ட் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. நேற்று நைட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா போதுங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது எடுத்துட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா பாதாம் முந்திரி இருந்ததுன்னா மேல அப்படியே கட் பண்ணி தூவிக்கோங்க. இதை நீங்க பாயசம்னு சொல்லிக்கலாம், கீர்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. நமக்கு டேஸ்ட் தானே முக்கியம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.